உடுமலைப்பேட்டை அருகே உதவி ஆய்வாளரை வெட்டி கொண்டவர்களை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சம்பவ இடத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளும் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், இப்போ தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு, காவல்துறை தரப்புல அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு? உடுமலைப்பேட்டை அருகே பிரச்சனையின் போது சமரசம் பேசி தீர்வு காண வந்த போலீஸை சரமாரியாக வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் இந்த இடத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாம் தற்பொழுது அதிமுகவினுடைய எம்எல்ஏ மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் இருக்கின்றோம். உடுமலைப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய சின்னூத்தி என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த தோப்பு அமைந்துள்ளது. இங்கு பணியாற்றி வந்த மூர்த்தி என்ற நபர், அவருடைய 2 மகன்கள் தங்கபாண்டி மற்றும் மணிகண்டன் உள்ளிட்ட 3 பேரும் இந்த பகுதியில் வசித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் மூர்த்தி மற்றும் தங்கபாண்டி, மணிகண்டன் உள்ளிட்டோரிடையே மது போதையில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் மணிகண்டன் மூர்த்தியை கரிவாளால் தாக்கியிருக்கின்றார். இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தரப்பட்டிருக்கிறது. தகவலின் அடிப்படையிலேயே குடிமங்கலம் காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார். விசாரணையின் பொழுது படுகாயமடைந்த மூர்த்திக்கு உதவும் வகையில் ஆம்புலன்ஸ்க்கு அழைத்து அவருக்கு உதவி செய்வதற்காக மருத்துவ உதவியை தேடியிருக்கின்றார். இந்த நிலையில் தங்கள் குடும்பத்தினுடைய பிரச்சனையில் போலீசார் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்த அங்கு மறைந்திருந்த மணிகண்டன் வேகமாக வந்து போலீசாரை வெட்டியிருக்கின்றார். உடன் அவருடைய சகோதரர்கள் மற்றும் தந்தையும் பின்பாக இறந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் சம்பவ இடத்திலேயே சண்முகவேல் பலியானார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 50 மீட்டர் தொலைவிற்கு வெகு தூரம் ஓடி சென்று அவர் சரமாரியாக வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று வந்து நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஐஜி செந்தில்குமார், டிஐஜி சசிமோகன் மற்றும் திருப்பூர் மாவட்ட எஸ்பி கிருஷ் யாதவ் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் வேட்டை என்பது நடைபெற்று வருகிறது. தலைமறைவாக இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய மகன்களான மணிகண்டன் மற்றும் தங்கபாண்டி உள்ளிட்டோர் தற்பொழுது எங்கே இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக தீவிரமாக தனிப்படை போலீசார் தேடி வருகின்றார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் 6 தனிப்படைகளும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு தலைமறைவான குற்றவாளிகளை தேடி வருகின்றார்கள். நாம் தற்பொழுது பார்த்த இந்த இடத்தில் தான் இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. சமரசம் பேச வந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை சரமாரியாக இளநி வெட்டக்கூடிய அறிவாளால் வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சம்பவத்தில் போலீசார் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. காவல்துறை உயரதிகாரிகளும் சம்பவ இடத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுதைய தகவலின் அடிப்படையில் மணிகண்டன் மீது ஏற்கனவே சில குற்ற பின்னணி வழக்குகள் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இவர் மீது சில வழக்குகள் பதியப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆவணங்களை திரட்டக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்னும் சில மணி நேரத்தில் அவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. என்றால் தற்பொழுது அவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடம் என்பது போலீசாருக்கு நெருங்கி அந்த சம்பவ இடத்திற்கு நெருங்கியதாக கூறப்படுகிறது. எனவே அந்த சம்பவத்தில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 3 பேரையும் இன்று போலீசார் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் சம்பவ இடத்தில் நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை அதிகாரிகளுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணை என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.